நாம இன்னைக்கு பார்க்க போறது சொடலை மாடனை ஏன் சொடலை ஈசன் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க வரோம். பொதுவா ஈசன் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது சிவபெருமான் தான் வரும். ஏன்னா முதல்ல சிவபெருமானை தான் எல்லாரும் ஈசன் சொல்லி அழைக்கிறோம். சிவபெருமானுக்கு அடுத்தல சொடலை மாடனை மட்டும்தான் ஈசன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். மற்ற உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அதுல எந்த தெய்வங்களும் ஆண் தெய்வங்களா இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களா இருந்தாலும் சரி, அதுல எந்த தெய்வங்களையும் நாம ஈசன் சொல்லி அழைக்க மாட்டோம். முதல் தெய்வமா சிவபெருமான ஈசன் சொல்லி அதுக்கு அடுத்தல சொடலை மாடனை தான் ஈசன் சொல்லி அழைக்கிறோம். அதுவே இந்த சிவபெருமானோட அந்த ஈஸ்வரன் பட்டமானது நிறைய தெய்வங்களுக்கு அந்த பட்டங்கள் இருக்கு. அதுல அந்த ஈஸ்வரன் பட்டமும் நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் அதிகப்படியான தெய்வங்களுக்கான பட்ட பெயர்களா இல்ல. ஒரு சில தெய்வங்களுக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வரன், அதாவது இந்த நந்திகேஸ்வரர், சனீஸ்வரர், அந்த மாதிரி ஒரு சில தெய்வங்களுக்கு அதுலயும் நம்ம சொடலை மாடன் வருவாரு, அதுலயும் சொடலை ஈஸ்வரர், அந்த மாதிரி ஈஸ்வரன் பட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த ஈசன் அப்படிங்கிற பட்டங்கிறது சிவபெருமானுக்கு அடுத்தல சொடலை மாடனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கான காரணங்கள் ஏன் அந்த மாதிரி சிவபெருமானுக்கு அடுத்தால சொடலை மட்டும் ஈசன் அப்படிங்கிறத அழைக்கவங்க தான் பார்க்க போறோம். இல்ல ஒரு சில பேர் காரைக்கால் அம்மையாரே சொடலை ஈசன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காரைக்கால் அம்மையார் அழைச்சது நம்ம சொடலை மாடனை கிடையாது. அவங்க சிவபெருமான தான் சொடலை ஈசனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எப்படின்னா, சிவபெருமான் தன்னோட பித்து நிலைக்கு போய், அதாவது மயானத்துல இருந்து ஆடினாங்க. அதுதான் சொடலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொடலைங்களுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா மயானம் தான். அதனாலதான் சிவபெருமான் சொடலை, அதாவது அந்த மயானத்துல ஆடுனதுதான் அந்த காரைக்கால் அம்மையார் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சிவனை நீ சொடலையில் ஆடியதால் இன்று முதல் நீ சுடலை ஈசன் என்று அழைக்கப்படுவாய் அப்படிங்கிறது காரைக்கால் அம்மையார் சொல்லியிருந்தாங்க. ஆனா காரைக்கால் அம்மையார் சொன்னது சுடலை மாடனை கிடையாது, அது சிவபெருமானம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ஏன் இந்த சொடலை மாடனை ஈசன் அப்படிங்கிறத அழைக்குங்கிறத பார்த்தோம். முதல்ல இந்த ஈசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, முதல் பொருள், அதாவது மூலம் அப்படின்னா முதற் பொருள், அதுதான் இந்த ஈசன்கிறதுக்கான அர்த்தம். அதனாலதான் நம்ம சிவபெருமான இந்த உலகத்தின் முதல் கடவுள் அப்படிங்கிறதுனாலதான் அவரை நம்ம ஈசன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சரி, சிவபெருமான ஈசன் சொல்லி அழைக்கிறதுக்கான காரணம் சரிதான். ஏன்னா அவர் உலகத்தோட முதல் பொருள், உலகத்தோட முதல் கடவுள் அவர் தான். அதனால அவரை ஈசன் சொல்லி அழைக்கிறோம். ஆனா சொடலை மாடனுக்கும் சிவபெருமானுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? வேற ஏன் நம்ம சொடலை மாடனை நம்ம ஈசன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்னு பார்த்தோம்னா, இதுல முதல்ல ஒரு சில சிவபெருமானோட அம்சங்கள் சொடலை மாடனுக்கு பொருந்துவதாலதான் நம்ம சிவபெருமான ஈசன் அழைக்கிற மாதிரி சொடலை மாடனே ஈசன் அழைக்கிறோம். அது என்னென்ன காரணம் அப்படின்னு இப்ப பார்த்தோம்னா, சிவபெருமான் மக்களுக்கு படியளக்கவர், ஆனா சொடலை மாடன் பேய்களுக்கு எல்லாம் படியளக்கவர். அடுத்தல சிவபெருமான் இந்த பூலோகத்தை கட்டி ஆள்கிறார், ஆனா சொடலை மாடன் மயானத்தை கட்டி ஆள்கிறார். அடுத்து சிவபெருமான் இந்த உலகத்தின் அரசன், ஆனா சொடலை மாடன் மயானத்தின் அரசன். அடுத்தது சிவபெருமானா இருந்தாலும் சரி, சொடலை மாடனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவர்கள். அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததா எந்த ஒரு பதிவுகள்லயும் எந்த ஒரு புராணங்கள்லயும் இல்லை. அதனால அவங்க பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவர்கள். அடுத்தால 2 பேரோட வாகனங்களும் மாற்று வாகனமா கொண்டவங்க தான். அதனாலதான் நம்ம சொடலை மாடனை சொடலை ஈசன் சொல்றோம். நாம இப்ப பார்த்துக்கிட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கும் சொடலைக்குள்ள ஒரு ஒற்றுமை தான் குறிக்குது. அதாவது சிவபெருமான் மக்களுக்கு படியளக்கிற, மக்கள் சம்பந்தமா மக்களுக்கான நன்மை தீமைகள் மக்களுக்கு படியளக்க அந்த மாதிரி வேலைகளை செஞ்சதாரு. ஆனா சொடலை மாடன் அந்த மக்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா, அந்த மக்கள் இறந்து மயானங்கிறது இன்னொரு பாதி. அதாவது மக்கள் இருக்கிறது ஒரு உலகம் அப்படின்னா, அந்த இறந்தவர்கள் இருக்கிறது ஒரு உலகம். அந்த மாதிரி மக்களோட உலகத்துல அரசன் சிவபெருமான் தான். அதே மாதிரி இறந்த மயானத்தின் அதாவது இந்த பேய்கள் பிசாசுகளோட அரசன் சொடலை மாடன் தான். இந்த காரணத்துக்காண்டிதான் நாம சொடலை மாடனை சொடலை ஈசன் சொல்லி அழைக்கிறோம். வேற எந்த ஒரு தெய்வங்களும் அழைக்காம சொடலை மாடன் அழைக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். அடுத்தால ஒரு சில காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான சைவ கைலாசத்துல எந்த ஒரு அசைவ பொருட்களும் உள்ள போகாத கைலாசத்துல ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும்தான் அங்க அசைவ படையல் அப்படிங்கிற ஒண்ணு நடந்தது. அது எந்த தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொடலை மாடன் தான். அந்த சொடலை மாடனுக்கு யார் அந்த அசைவப்படல் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தோட முதல் கடவுளான ஈசன், அதாவது சிவபெருமான் தான் நம்ம சொடலை மாடனுக்கு அந்த படையில கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காண்டியும், அதாவது சுத்த சைவ கைலாசத்திலே அசைவப்படையல் வாங்கிய ஒரே தெய்வம் நம்ம சொடலை மாடன் தான். அதனாலயும் சொடலை மாடனை சொடலை ஈசன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தால என்னதான் சிவபெருமான உருகி தவம் பண்ணி பல யாகங்கள் எல்லாம் பண்ணி சிவபெருமானோட மனசை குளிர வச்சு அதுக்கடுத்து வரங்கள் வாங்கிட்டு வர்ற எத்தனை தெய்வங்கள் மத்தியில நம்ம சொடலை மாடனை கைலாசத்துல இருந்து பூலோகத்துக்கு அனுப்புவதற்காண்டி சிவபெருமானே முன் சொடலை மாடன்ட்ட உனக்கு என்னென்ன வரங்கள் வேணும்னு சொல்லி அந்த வரங்கள் எல்லாம் கொடுத்து நான் உன்னை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ இனிமேல் கைலாசத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே தெய்வமும் நம்ம சொடலை மாடன் தான். அதனாலதான் நம்ம இப்போ சொடலை மாடனை சொடலை ஈசன் சொல்லி அழைக்கிறோம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான காரணங்கள சுடலை மாடனை சுடலை ஈசன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்.